இங்கே வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி இல்லை, வந்து புதுசாக லைஃபுக்கு தேவையான பாடங்களை தான் இங்கே படித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு இங்கே கல்வி கற்று வராங்க. நிறைய வெளியில் லைஃபோட சம்மந்தப்பட்ட மாதிரி தான் பேசுகிறாங்க. ஹட்டன் லெதன்டி எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு மண்டபம் தான் இது. ஆனாலும் இங்கே ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அதை பண்ணிட்டு இருக்கவர் தான் நம்ம கபிலாஷ். வெறும் படிப்புனே ஓடிட்டு இருந்த நிறைய பிள்ளைகள்ட்ட லைஃப் அவங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு பாத்தை நான் உருவாக்குனேன். கபிலாஷ் நம்ம எல்லாத்தையும் போல ஒரு சாதாரணமான ஒரு இளைஞர் தான். ஆனால் இவர் எடுக்கிற இந்த முயற்சி இன்னைக்கு பல பேரை உருவாக்கிட்டு இருக்கு. ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் டெவலப் ஆகட்டுமே, எதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகி ஒவ்வொரு விஷயமும் கிடைச்சிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆசையில் லெதன்டி உள்ளுக்கு நான் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தேன். ஃப்ரீயாக செய்கிறது அந்த அளவுக்கு ஒர்த் இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியை இலவசமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை தரமாக கொடுக்கணுன்றது தான் இவரோட நோக்கம். நம்ம கொடுக்குறதையே ஒர்த் இல்லாமல் இருக்கணும், அது ஒர்த்தாக இருக்கட்டுமே இது நிறைய விஷயம் யோசிச்சு தான் ஒரு டீமை நான் சேர்க்க ஆரம்பித்தேன். இந்த இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டு ஒன்று வந்து ஐடி கிட்ட நான் கொண்டு போயிட்டு இந்த ஐடி சார்பாக ஒரு விஷயத்தை கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே மற்றவங்களுக்கு டஃப் கொடுக்குற லெவலுக்கு வந்துடுவாங்க. இந்த சேவைக்கு மெருகூட்டும் வகையில் வெவ்வேறு துறைகளில் இருக்க மற்ற இளைஞர்களும் கபிலாஷோடு சேர்ந்து இந்த சேவையை தொடர்ந்துட்டு வராங்க. நான் இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற சப்போர்ட்ல நான் இங்கே வந்திருக்கேன். ஐடி ஸ்கில்ஸ், இங்கிலீஷ், மீடியா, இப்படி 5 வகையான டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலாக பார்க்குறோம். சாதாரண கல்வியும் தாண்டி பல வாழ்க்கை திறன்களையும் அதுவும் ரொம்ப இலகுவாகவும் சுவாரஸ்யமான முறையிலையும் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. 30 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதில் சேர ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் போக முடியாத பிள்ளைகளை நாங்கள் பர்சனலாக போய்ட்டு மீட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். ஒவ்வொரு நாள் டெவலப் ஆகிட்டு போகிறத நான் என் கண்ணால் இந்த 2.5 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் பல விமர்சனங்கள்லாம் வந்தாலும் யூத்தாக இருக்கிறதுல இருக்க பெனிஃபிட்டே அதானே. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வா பார்த்துக்கலாம். என்னுடைய டார்கெட் என்னன்னு சொன்னால், நான் இன்னைக்கு ஆரம்பித்தேன் நாளைக்கு முடிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கணும். லைஃப்பில் எந்த ஸ்கில் எடுத்தாலும் அவனுக்கு நாலேஜ் இருக்கும். சனிக்கிழமை கிளாஸ்னா அதுக்கு வீக்கே நான் என்னோட சிலபஸை ரெடி பண்ணுவேன். இவ்வளோ கோல்ஸோட ஓடிட்டு இருக்கப்ப நான் என்னால் முடிஞ்ச எந்த டீமால் முடிஞ்ச ஸ்கேலை வச்சு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்கிட்டு இருக்கேன். இதனால எங்களுக்கு கிடைக்கிற திருப்தி. ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பயணத்து இறுதியில் கபிலாஷ் மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க பலரும் அவங்க வெற்றி கனவை நோக்கி போயிருப்பாங்க.